தெனாலிராமன் அறிவு கூர்மை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் ஒருமுறை இனிப்பான பழங்களை சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் அவர் மாம்பழம் சாப்பிடுவதற்கு முன்பே இயற்கை எய்தினார். தன் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று மன்னர் வருந்தினார். இதை அறிந்த அரண்மனை புரோகிதர்கள் மன்னரின் வருத்தத்தை பயன்படுத்தி பொன்பொருள் ஈட்ட திட்டமிட்டனர். அவர்கள் மன்னரிடம், மன்னா, உங்கள் தாயாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமானால் நீங்கள் 108 புரோகிதர்களுக்கு தங்க மாம்பழங்களை தானமாக வழங்க வேண்டும் என்று கூறினார். மன்னரும் அவர்கள் சொன்னபடி 108 மாம்பழங்களை செய்து அவர்களுக்கு தானமாக வழங்கினார். புரோகிதர்களின் பேராசையை அடக்க நினைத்த தெனாலிராமன் அவர்களை தனது வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தார். விருந்து முடிந்ததும் தெனாலிராமன் ஒவ்வொரு புரோகிதர்களின் கையிலும் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் சூடு வைத்தார். புரோகிதர்கள் வலியால் அலறிக்கொண்டு ஓடினர். செய்தி மன்னரின் காதுக்கு சென்றது. மன்னர் கோபத்துடன் தெனாலிராமனிடம் காரணம் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் அமைதியாக கூறினார், மன்னா, என் தாயார் இறக்கும் தெருவாயில் வாத நோயால் அவதிப்பட்டார். அப்போது அவர் தன் கைகளில் சூடு போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் அதற்குள் அவர் இறந்துவிட்டார். உங்கள் தாயின் ஆசைக்காக நீங்கள் தங்கம் கொடுத்தது போல என் தாயின் ஆசைக்காக இவர்களுக்கு நான் சூடு வைத்தேன். புரோகிதர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தனர். இறந்தவர்களுக்கு செய்யும் தானம் அவர்களது கையில் போய் சேராது என்பதையும் அது உயிருடன் இருப்பவர்களின் பேராசையே என்பதையும் மன்னர் புரிந்து கொண்டார். நீதி, பேராசை பெருநஷ்டம். போலி நம்பிக்கைகளை கொண்டு மக்களை ஏமாற்றுவது தவறு.